வணக்கம். நான் ஒரு சித்த மருத்துவர், நாட்டு மருத்துவர். என் பேர் ராஜா. இப்போ நான் சொல்ல போகுதுன்னா, குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது வழிமுறை நான் சொல்ல போகிறேன். அது கவனமாக நீங்கள் கேட்டுங்க. இப்போது பெண்கள் ஒரு மாதம் கரெக்டாக மாதவிடாய் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா கரு வளர்ச்சி இருக்கும், கர்ப்பப்பை வளர்ச்சி இருக்கும், கரு கொடி வளர்ச்சி தன்மை நல்லா கொடுக்கும். அதே போல் உடம்புல நீர் சத்து, இந்த நீர் சத்து கரெக்டாக இருந்துச்சுன்னா கரு நம்ம வளர்ச்சி ஆகும்போது அந்த நீர் சத்து வளர்ச்சி இருக்கும்போது குழந்தை எந்த நோய் நடி இல்லாத சில பாதிப்பு இல்லாத பிறகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மாதம் ட்ரீட்மெண்ட் செக்கப் போகும்போதெல்லாம் டாக்டர் கேன் எடுத்து இதெல்லாம் பண்ணும்போது குழந்தை நல்லா ஆட்டிகிட்டு இருக்குதா, நல்லா ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்னு இருக்கணும். அதே போல் நம்ம உணவு கரெக்டாக எடுக்கணும். கர்ப்பப்பை கரெக்டாக நம்ம குழந்தை கரு வளர்ச்சி ஆயிடுச்சுன்னா உணவு கரெக்டாக இயற்கை எடுக்கணும். கேரட்டு, பீட்ரூட்டு, கீரை, பெரும்பாலுமே முருங்கைக்கீரை சாப்பிட்ணும். ஒரு நாளைக்கு தினந்தோறும் உணவில் கீரை சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது, ஈட்டான் பொருள் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதுபோல் இருந்தால் தான் காய்கள் இயற்கை நீர் சத்து நம்ம சாப்பிட குழந்தை வயிற்றில் நல்லா அசை தெரியும். அதே போல் குழந்தை நோய் நடி இல்லாத பிறக்கும். இப்போ பிறகுற குழந்தைங்களாம் நிறைய குழந்தைங்க நீங்களும் டிவியில் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே பார்க்குறீங்க. இது போலாம் நிறைய விஷயங்களை பாதிக்குது. அது போல் இருக்கக்கூடாது. அதே போல் ஒரு கணவன் மனைவியும் ஒன்றா சேரும்போது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஒன்றா சேரக்கூடாது, போதை மருந்து சாப்பிட்டு ஒன்றா சேரக்கூடாது. புகை, பீடி, சிகரெட்டு இதெல்லாம் ஆண்கள் கொஞ்சம் கட்டுத்தனமாக இருக்கணும். அப்போது நம்ம இதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா நம்ம பிறகுற குழந்தைங்க உடல் பாதிக்காது, அதுக்கு நரம்பு தளர்ச்சி சில விஷயங்கள்லாம் பாதிக்காது. அப்போது ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லை, 2 வருஷம் குழந்தை இல்லை, நம்ம மேலே தப்பு வச்சுக்கினேன், நம்ம மேலே குறை வச்சுக்கினேன் கோயிலாக பார்த்து இருக்கக்கூடாது. நம்ம முதல்ல சரி பண்ணிக்கணும். அப்போ தான் கடவுளை நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும், கடவுளை நம்மளுக்கு ஒரு வழி காட்டுவார். நம்ம மேலேயே குறை வச்சுக்கின்னு நீ உலகம் பூரா கோயில் சுற்றினா கூட குழந்தை உருவாகாது. முக்கியமாக என்னென்னா நம்ம கரெக்டாக உணவு எடுக்கணும். கரெக்டாக சரி வழிமுறை கரெக்டாக இருந்தாக்கா அந்த வழிமுறையெல்லாம் கடைப்பிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் எந்த குழந்தைக்கும் பிறந்தாலும் பாதிப்பு இருக்காது. ஒருத்தர் நம்மக்கிட்ட வராங்க. அவங்க என்னன்னாங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பிறகுல எங்களுக்கு நீங்கள் தான் எப்படின்னாவது உங்கள் மூலிகை கொடுத்து எனக்கு சரி பண்ணுனாங்க. நான் சொன்னேன். நான் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்கள் வீட்டுக்கார் கூட கூடணுமா, 2 பேர் பார்த்து தான்மா மூலிகை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்போது சரிங்க, அப்போ எங்களை மட்டும் பார்க்க முடியாதா அப்படின்னா, இல்லைம்மா அது 2 பேர் சேர்ந்து வந்தால் தான்மா, அப்போ தான் யார் மேலே குறை இருக்குது, யார் மேலே என்ன இருக்குதுன்னு அப்போ தான் நம்ம சொல்லிக்க முடியும், தனியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, மறுநாள் அவங்க வீட்டுக்கார் கூட்டின்னு வீட்டுக்கு காலையில் வீட்டான நம்மகிட்ட ஐயா நீங்கள் சொன்னீங்களே எங்கள் வீட்டுக்கார் கூட்டின்னு வந்துக்கிறேன், இது போல் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நாடி பார்த்தேன். அப்போ நான் அந்த நாடி துடிப்பெல்லாம் பார்க்கும்போது நிறையா கெமிக்கல் ஊறிக்குது, உடம்புல ஆல்கலாக் ஊறிக்குது. சில விஷயங்கள்லாம் தூக்கத்திலே சில நேரத்திலலாம் அவருக்கு இந்துக்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. இது போலாம் நிறைய விஷயங்களை அவர் என்கிட்ட ஓப்பனாக பேசினார். அப்புறம் அது என்ன கண்ட்ரோல் பண்ணன்ட்டு என்கிட்ட மருந்து எடுத்தார். இப்போ சரியாகி இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. குழந்தை உருவாயிடுச்சு. இப்போ அந்த குழந்தைக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது, எந்த நோய் நடி இல்லாத காப்பாற்றின்னு வராங்க. அதே போல் மற்ற குழந்தைங்களும் எந்த பாதிப்பு ஆகக்கூடாதுன்ட்டு தான் நான் உங்களுக்கு விளக்கு சொல்கிறேன். அதுபோல் நம்பிக்கையோடு நாட்டு மருந்து, எங்களை போல் நாட்டு மருந்து கூட இருந்தால் கூட நீங்கள் அது எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது.
கெமிக்கல் இல்லாத இயற்கை பியூரா உண்மையான இயற்கை சாப்பிடுங்க. உண்மையான கெமிக்கல் இல்லாத சாப்பிட்டிங்கன்னா குழந்தை சட்டுன்னு உருவாகும். அதே போல் எந்த நாட்டு மருந்தும் வந்து நம்பிக்கையோடு எடுக்கணும். இருந்தாலும் வந்து அது இதுக்கு பத்தியும் இல்லை, நம்ம கையில் வந்து பத்தியுமே கிடையாது. சில நாட்டு மருந்துக்காரெல்லாம் எப்படியோ பற்றி வைப்பாங்க. சில பயத்தில் வந்து இது சாப்பிடாது அது சாப்பிடாது அப்படின்னுவாங்க. என்கிட்ட வந்து அப்படி கிடையாது. எல்லாமே உணவு சாப்பிட்ணும். ஒரு மனிதன் பிறந்தால் எல்லா உணவுகள் சேர்க்கணும். இயற்கை தான் சேர்க்கணும். தவறான இயற்கை சேர்க்கக்கூடாது. இதுதான் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. வணக்கம். விடைபெறுகிறேன்.